வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்றைய பதிவில் பேச போகிறது, ஒரு மனிதன் அவனோட குணங்கள்னால நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்குது, நம்ம அதிலேருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு மனசை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை, அதை பற்றி பேசுகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் சினம், கோபம். நம்ம தினசரி நம்ம சந்திக்கிற முக்கியமான இது இந்த கோபமும் ஒன்று. நம்ம கோவப்படுறோம், இல்லைன்னா நம்ம கூட இருக்கவங்க கோவப்படுறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு டெய்லி லைஃப்பில் நம்ம சந்திக்கிற பெரிய பெரிய பிரச்சனை இந்த கோபம். இந்த கோபம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி, அதை எப்படி நம்ம நீக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் சிறிது நேரம் சிந்திப்போம். கோபம்னா என்னென்னா, நம்ம ஆசைப்படுறோம், இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிற செயலுக்கும் நடப்பதற்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும்போது ஏற்படுற உணர்ச்சி தான் கோபம். அதாவது நம்ம ஒன்று எதிர்பார்க்கோம், இன்றைக்கி இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும். ஒன்று நம்ம நினைக்கிறத அந்த எதிர் நபர் செய்யலை அப்படின்னா நமக்கு கோபம் வருது. நம்ம நினச்சபடி ஒரு காரியம் நடக்கலைன்னா நமக்கு கோபம் வருது. அப்போ இதுதான் கோபம். அப்போ இதுக்கு பேசிக் என்ன வருது? ஆசை, நம்முடைய எதிர்பார்ப்பு, இதுதான் இதுக்கு காரணமாகுது. இப்போது இந்த கோபம் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எப்படி ஏற்படுது, என்னது கோபம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒருத்தர் இருக்கார் வீட்டில், குடும்ப தலைவர் அப்படின்னா, அவங்க ஒரு கடுமையாக நம்ம நினைத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட. பிள்ளைகள் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். இந்த கோபத்தை சில பேர் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, சில பேர் அவங்க கண்ட்ரோல் மீறி அவங்களோட வசத்தில் இருக்காது, அப்படி ஏற்படும். கோபம் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா, நிறைய நபர்கள் அவங்க வசத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா கண் சிவக்கும், உடம்பெல்லாம் துடிக்கும், கைகாலெலாம் பதறும், கண்கள் சிவக்கும். இப்படி அவங்க ஒரு நிலையில்லாத தன்மையிலேருந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கோபத்தில் ஆரம்பிக்கிறது அப்படியே வளர்ந்துக்கிட்டே அது போகும். அப்போ அப்படிப்பட்ட கோபம் நம்ம உடம்பை நமக்கு எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம உடலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களோட சேர்க்கை. பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சம் முழுமையும். அதில் அந்த துகள்கள் சுழல்றதுனால, சுழற்சியினால தான் நம்முடைய இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அணுக்கள் சுழன்று அதில் மேலே ஏற்படுறதுக்கு பேர் வான்காந்தம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்குது. அப்போ அதில் சுழற்சி அந்த அணுக்கள் சுழண்டுக்கிட்டு இருக்கு. சுழண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சுழற்சியினால் ஏற்படுற காந்தம், வெளியில் ஏற்படுற காந்தத்துக்கு பேர் வான்காந்தம், உடலுக்குள்ளே ஏற்படுற காந்தத்துக்கு பேர் ஜீவகாந்தம். அந்த சுழற்சியினால தான் நம்முடைய உடல் நடக்கு, இயக்கம் பெறுது. அந்த ஜீவகாந்தத்தினால தான் நம்முடைய உடல் இயங்குது. இந்த ஜீவகாந்தத்தினுடைய மொத்த இது படர்க்கை நிலைன்னு சொல்லுவாங்க. அது மனம்ங்கிறதே ஒரு காந்தம் தான். அதன் மூலமாக அதோட எழுச்சி பெற்று செய்கிற செயல்கள் தான் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம். நம்முடைய கோபம், ஆசை, பாசம் எல்லாமே அந்த மனசுலேருந்து வர்றது, அதோட உணர்ச்சி எழுச்சி பெறுறது தான். இப்படி அது சுற்றிக்கிட்டே இருக்குது. சுற்றுறதுனால காந்தம் ஏற்படுது, ஜீவகாந்தம் உடலுக்குள்ளே ஏற்படுது, உடல் இயக்கத்துக்கு அது உதவி செய்யுது. இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோவப்படும் போது அதிக அளவில் காந்தம் தேவைப்படும், ஜீவகாந்தம் தேவைப்படும். அது என்ன செய்யும்? நமக்கு சாதாரணமாக நம்ம பார்ப்போம், உடம்பில் ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டுருது, கையிலையோ கால்லையோ அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. அடிபட்ட உடனே அந்த இடம் செவந்துடும். செவந்துட்டு அப்படிங்கும்.
எப்படி என்ன செவந்துட்டு அப்படின்னா, ஏன் செவந்து போச்சு? அந்த அடிபட்ட இடத்துல வலி இருக்குது, உள்ளே வந்து டேமேஜ் ஆகுது. உள் உறுப்பில் டேமேஜ் ஆன உடனே உடம்பில் உள்ள சிவப்பு அணுக்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு அதிக அளவில் உடனே வரும். அந்த உடல் அந்த டேமேஜ் ஆன பகுதியை சரி பண்ணுறதுக்கு எல்லாமே போர்க்கால அடிப்படையில் தான் நம்ம உடலில் நடக்கும். இப்போ சிவப்பு அணுக்கள் ஒரே இடத்துல குமியும் போது நமக்கு அது தோல் வழியாக அது வந்து சிவப்பாக தெரியுது, நம்ம செவந்துட்டுன்னு சொல்கிறோம். அது சிவப்பு வந்து ஒரு நாள் இருக்கும், இல்லைன்னா அரை நாள் இருக்கும், சமயத்தில் 2 நாள் இருக்கும். அது உள்ளே ஏற்பட்டிருக்க டேமேஜை பொறுத்தது. அதே மாதிரி தான் நம்ம கோபம் அதிகப்பட்டு நம்முடைய ஜீவகாந்தம் வெளியேறும்போது, ஜீவகாந்தத்தை நம்ம அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம். வெளியேறும்போது என்ன ஆகும்னு பார்த்தா, ஜீவகாந்த உற்பத்தி நமக்கு அதிகம் தேவைப்படும். அது ஒரு செகண்டுக்கு 1,00,000 அளவில் ஜீவகாந்தம் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக கோவப்படும் போது குறைஞ்சது ஒரு 10% நமக்கு அதிகம் தேவைப்படும். அப்போ இந்த இது என்ன செய்யணும்? இந்த சுழற்சி வந்து வேகமாகணும். குறிப்பிட்ட அளவு வேகத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி அது சுற்றுற வேகத்தில் சுற்றுறது, அந்த இடைவெளி, அந்த தூரம், அது எல்லாமே ஒரு அளவில் இருக்கிறதுனால தான் ஒன்றோட ஒன்று மோதாமல் அது போய்கிட்டு இருக்குது. இப்படித்தான் வான்வெளியிலையும் நடக்குது. அதே தான் நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்குது. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலேயும் இருக்கும்பாங்க. பிண்டங்கிறது நம்முடைய உடல். அப்போ அது வந்து சுழன்றுக்கிட்டு இருக்குது. இப்போ அதிக அளவில் அது தேவைப்படும் அப்படிங்கும்போது, ஜீவகாந்தம் தேவைப்படுங்கிறது அது வந்து ஓவர் டைம் ஒர்க் மாதிரி அதுக்கு. அது அதிகப்படியாக அது வேலை செய்யணும். அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேகமாக சுற்றும். வேகமாக சுற்றலாம் தானே காந்தம் கிடைக்கும்ன்ட்டு அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ அந்த சுற்றும்போது பார்த்தா ஒன்றுக்கும் ஒன்றுக்குள்ள இடைவெளி அதிகமாகும். ஒரு பம்பரத்தை எடுத்து நீங்கள் வெளியே சுற்றுங்க, இன்னொரு பம்பரத்தையும் பக்கத்தில் விடுங்க, 2 பம்பரம் சுழலுது. 2 பம்பரம் சுழலும் போது வேகம் குறையும் போது கேப் இருக்கும். இதே 2ஐயும் வேகமாக சுற்றும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளி அதிகமாக தேவைப்படும். குறையும் போது இடைவெளி குறையும். இப்படி நம்ம உடலுக்குள்ளே அந்த அணுக்கள் சுற்றுது. அது சுற்றும் போது என்ன ஆக போகும்? அதோட எல்லை வந்து நம்முடைய உடலுக்குள்ளே அது சுற்றணும். இது என்ன ஆகும்னா, அந்த உள்ளே சுத்த இடம் இல்லாமல் ஒன்றோட ஒன்று மோதுங்கிறதுனால அது விரிவடையும். நம்முடைய உடல் வந்து ஆஸ்ட்ரோபாடின்னு உள்ளே இருக்குது, சூக்கும சரீரம். அதில் தான் அந்த அணுக்கள் சுழண்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து என்ன ஆகும்னா, அந்த உடல் வந்து விரிய ஆரம்பிக்கும். விரிய ஆரம்பிக்கும் போது நம்முடைய இந்த பரு உடல், வெளியில் தெரிகிற உடலோட இதை விட்டு அந்த எல்லையை விட்டு வெளியே வரும். வெளியே வரும்போது என்ன ஆகும்னா, வெளியில் வர்றது திரும்ப போகாது உள்ளே. இதுதான் சொல்லுவாங்க, கறந்த பால் மடி புகாதும்பாங்க. மாட்டுலேருந்து பால் கறக்கும், அந்த பாலை வந்து திரும்ப அந்த காம்பு வழியாக நம்ம உள்ளே விட முடியுமா? முடியாது. சங்கில் வந்து ஊதுறோம், ஓசை வருது, சவுண்டு வருது. அந்த சவுண்டை திரும்ப சங்குக்குள்ளே விட முடியுமா? விட முடியாது. வெளியில் வந்துட்டுனா திரும்ப எதுவும் உள்ளே போக முடியாது. அப்போது இந்த வெளியில் வந்த உயிர் துகள்கள் வந்து அப்படியே வெளியே போயிடும், வீணாயிடும். இது வெளியில் மட்டும் போகணும் இல்லை, மேலேயும் போகும், கீழேயும் போகும். இப்போ மேலே போகும்போது என்னாகும்? நம்முடைய மூளையில் போய் தாக்கும். மூளையில் போய் தாக்கும்போது மூளையோட வேலை, அதோட இது வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும், தடுமாறும். அப்போ அதோட ரெகுலர் இது நடக்காது. அப்போ மூளைக்கு என்ன நடக்குது, உடலில் என்ன நடக்குது ஏதுன்னு அதுக்கு தெரியாது. அப்போ அதோட கண்ட்ரோல்லேருந்து உடம்பு வந்து வேறு இடத்துக்கு போகுது. அப்போ நம்ம மனுஷனுக்கு வந்து என்ன ஆகுது, அவனுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னே தெரியாது. மூளையோட கண்ட்ரோலை விட்டு மனுஷன் வெளியே வரான். அப்போ அந்த இவ்வளவு பிரச்சனைகள் அந்த இதில் வருது. அப்போ தான் அவன் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னே அவனுக்கு தெரியாது. நம்ம பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்க, கோபத்தில் எடுக்க எந்த முடிவும் சரியாக இருக்காது, கொஞ்சம் ஆற போட்டு யோசி, கொஞ்சம் கழித்து யோசி, கோபத்தில் முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோபத்தில் அந்த மூளை வேலை செய்யாது. அப்போ அது வந்து பிரச்சனையாகும். இன்னொரு பழமொழியும் கிராமத்தில் சொல்லுவாங்க, பைத்தியக்கார நாய்க்கு கோபம் வந்துட்டு அப்போ என்ன நடக்கும் அப்படிம்பாங்க. ஏற்கனவே நாய் பைத்தியம், அதுக்கு வந்து மூளை வந்து சரியான அளவில் வேலை இருக்காது பைத்தியத்துக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷனான மூளையை வச்சுக்கிட்டு தான் அந்த நாய் இருக்குது. அதை கொண்டு கல்லால் அடித்தோன்னா அது எங்கே எப்படி பாயும்னு நமக்கு தெரியாது. இந்த கோபத்தில் மனுஷன் தன்னிலை உணர மாட்டான் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. அப்போ இந்த அளவில் உடம்பு எல்லாமே அவருக்கு நடுங்கும், பதறும். மூளை ஃபங்க்ஷன் ஆகாமல் வரும்போது அடுத்தால நரம்புகளை போய் பாதிக்கும். நரம்புகள் பூரா செயலிட்டு நிற்கும். அதனால உடம்பு வந்து இந்த கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும், கிடுக்கிடுன்னு உடம்பு நடுங்கும். இப்படி ஆயிரும். இதில் தான் ப்ளட் ப்ரெஷர் ஏறுறது. மூளையில் போய் பார்க்கும்போது ப்ரெஷர் ஏறிடும், இரத்த கொதிப்பு இருக்குது, அது ஏறுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது.
இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இந்த கோபத்தினால ஏற்படுது. நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா டாக்டர் சொல்லுவார், ப்ளட் ப்ரெஷர் ஏன் ஹையாக இருக்குது, என்ன நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்களா, ஸ்ட்ரெயின் ஆகிட்டிங்களா அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கோவப்பட்டோம்னா, நம்ம இது பண்ணுறோன்னா அது நம்ம வந்து உடலை போய் தாக்குது, மூளையை தாக்குது, அது நம்ம மனசை பாதிக்கும்போது நம்ம வந்து கஷ்டப்படுறோம், உடல்நல கோளாறுகள் ஏற்படுது. சரி, இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆகும்னா அது வீக்கானது தானே. அதுக்கப்புறம் அப்படியே உடல்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு படிப்படியாக நம்முடைய உடல்நலம் பாதிக்கப்படும், மனநலம் பாதிக்கப்படும். இது கோபத்தினால இதனால் இவ்வளவு பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கோபம் வந்து தன்னை மட்டும் கொல்றது கிடையாது, சுற்றி இருக்கவங்களையும் சேர்த்து கொல்லும் அப்படின்னு சொல்லுவார் திருக்குறளில். திருவள்ளுவர் சொல்லுவார். என்ன கொல்லுது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருத்தர் கோவப்படுதார், இந்த சூழ்நிலை வீட்டில் பேசிகிட்டு இருக்கையில் திடீர்னு ஒருத்தர் கோவப்படுதார் அப்படின்னா 4 பேர் பேசிகிட்டு இருக்கையில் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, அதில் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு சந்தோஷமான மூடு கெடும், சூழ்நிலை கெடும், இவர் வந்துட்டாரே இப்படித்தான் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். அந்த 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 அட்மாஸ்பியரே மாறிடும். பிள்ளைகள் பயப்படுவாங்கன்னா அந்த பயம் வந்து உண்மையான பயமானா இது கிடையாது. அந்த நேரத்துக்கு அவர்கிட்ட தப்புறதுக்கு அந்த மாதிரியான ஒரு இது ஏற்படும். அப்போ அந்த சூழ்நிலை கெடுக்கு, மற்றவங்களை பாதிக்கிறோம், மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோம், இதெல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ இது இப்படி நமக்கு கோபம் வந்து உடலை கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பாரதியார் சொல்கிறாரு, நமக்கு அச்சம், சினம், வேட்கை 3ஐயும் நம்ம வந்து கொன்னுட்டோம்னா மனுஷனுக்கு சாவையும் கொன்றலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அச்சம்னா பயம், சினம் கோபம்னு சொல்கிறோம், வேட்கை வந்து ஆசை அப்படிங்கும். 3ஐயும் கொல்லணும், நீ 3ஐயும் கொண்டுட்டேன்னா நீ சாவை கொல்லலாங்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு இது நடக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போகும்போது நம்ம கோவப்படுதோம். அதீதமான கோபத்தினால நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம தெரியாமல் செஞ்சுட்டு நம்ம அதோட விளைவை பார்த்து நம்ம பயப்படுதோம். இது பயப்படுறதுனால நம்ம வந்து உடல் பாதிக்கப்படுது. அது வந்து நம்மளுடைய ஆயுளை வந்து குறைக்கி நம்ம சாவை நோக்கி சீக்கிரம் இழுத்துட்டு போகுது. இந்த 3ஐயும் நம்ம வந்து வென்றுட்டோம் அப்படின்னா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாவையும் ஜெயித்த மாதிரி தான். அதுக்கு நமக்கு வேறு எந்த இதுவும் தேவையில்லை. அதுக்கு ஒரு புது மந்திரமெல்லாம் தேவையில்லை, மருந்து தேவையில்லை. இந்த 3ஐயும் நம்ம கொண்டுட்டோன்னா போதும் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்கிறார். உண்மை அதுதான். நம்ம வந்து ஒரு கோவப்பட்டு முடித்தோடனே பார்த்திங்கன்னா ஆன்னு வருவோம், ரொம்ப படபடன்னு இருக்கும். உடனே காப்பியை கொடு, தண்ணியை கொடு, வெந்நியை கொடுன்னு அவருக்கு ஓசாரம் பண்ணால் தான் அவர் கொஞ்சம் மனுஷனாக ஆவார். ஏன்னா உடல் வந்து அவ்வளவு அளவில் பாதிக்கப்படும். இப்போ அப்பேற்பட்ட கோபம் நமக்கு எதுக்கு? இப்போ கோவப்படும்போது நமக்கு வந்து கோவப்படுறவனுக்கு 2 பங்கு இது. யார் மேலே கோவப்படுறோமோ அவருக்கு 1 பங்கு காயம். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை விடும்போது நேராக போய் அவர்கிட்ட மோதும், அவர்கிட்ட கேட்பார். கேட்டுட்டு அவர் வருத்தப்படுவார். அவரோட துன்பம்லாம் இன்னொரு பக்கம். இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, ஒரு பந்தை எடுத்துக்கிடுங்க. பந்தை அந்த சுவரில் வீசுங்க. இந்த பந்து எங்கே போகும்? வேறு எங்கேயும் போகாது. அங்கேருந்து திரும்ப உங்கள்கிட்ட தான் வரும். அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் சொல்கிற சொல்லு, படுற கோபம் எல்லாமே நேராக போய் யாரை கோவப்படுறீங்களோ, யார் மீது கோவப்படுறீங்களோ அவர் மேலே பட்டுட்டு அது திரும்ப உங்களுக்கு வரும். நீங்கள் பேசும்போது ஒரு தடவை பாதிக்கப்படுறீங்க, திரும்ப வாங்கும்போது ஒரு தடவை பாதிக்கப்படுறீங்க. இதுதான் இந்த கோபத்தினால நமக்கு ஏற்படுற விளைவு. என்றைக்குமே மனுஷன் வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம், நம்ம விளைவு எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குது. விளைவை பொறுத்து தான் நமக்கு பலாபலன்கள் பாவ புண்ணியம் கிடைக்கி. அதில் இருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய கர்மா நடக்கு. அதுபடி தான் நம்ம பிறவி எடுக்கோன்னு சொல்கிறோம். இப்போ பாவங்களின் தந்தை யாருன்னு பார்த்தா சினோன்னு தான் சொல்லணும். அதுலேருந்து தான் நமக்கு எல்லாமே நமக்கு ஏற்படுது, அடுத்தடுத்தால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சினத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், கோவப்படாத, பொறுமையாக இரு அப்படின்னு. கோவப்படாமல் இருந்தால் எல்லா காரியமும் நடந்துருமா? கோவப்படாமல் ஒன்றுமே நடக்காத. மெதுவாக அன்பாக சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா ஒருத்தன் வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. கோவப்படுற மாதிரி நடி, கண்டிப்பாக இருக்க மாதிரி நடி, ஆனால் அதுக்கு பின்னால் அன்பு தான் இருக்கணும். அவன் மேலே கோவப்பட்டு பிரயோசனம் கிடையாது. அவன் நம்ம முன்னால் நம்ம பயப்படுற மாதிரி நடிப்பான், பின்னாடி போய் நம்மளை பற்றி பேசுவான். செய்கிற செயலுக்கு அது பலன் கிடையாது. அதனால் அப்படித்தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோபத்தை நம்ம மெதுவாக நம்ம போக்கணும். போக்கி நம்ம ஒரு இதாக நம்ம இருந்து ஆகணும். நல்ல மனிதனாக நம்ம இருக்கணும். நல்லவன் பேர் வாங்கணும். பேர் வாங்கிறது நல்லவன் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நமக்கு நாமே, நம்ம உடலுக்கு நாம் செய்கிற நன்றி கடன் அது. நமக்கு உடல் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, அப்பா அம்மா கொடுத்துருக்காங்கிறதுனால நம்ம அதை பற்றி கவனிக்காமல் நம்ம போய்கிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து அது கோடிக்கணக்கான மதிப்பு வாங்கியது. அப்போ அந்த மதிப்பை புரிஞ்சு நம்ம போற்றி நடக்கணும். அப்போ இந்த கோபத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்போ இந்த கோபத்தை குறைக்கணும், கோபத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்ல, எப்படி செய்ய அப்படின்னா, அதுக்கு வந்து வேதாத்திரி மகர்ஷி வந்து ஒரு வழி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மன அலைச்சுழல்னு இருக்குது. நமக்கு வந்து நம்ம மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் அந்த உள்ளே எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மன அலைச்சுழல் வந்து 14லேருந்து 40 வரைக்கும் போகும். இது 30 தாண்டிட்டாலே அது பாட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம உடல் நடமாடிக்கிட்டு இருக்கோம். 14லேருந்து 16 வரைக்கும் இருந்தால் நம்ம அமைதியான நிலையில் இருப்போம். அப்போ அந்த மன அலைச்சுழல் வேகத்தை நம்ம குறைச்சி கொண்டு வரணும், குறைஞ்ச அளவில் கொண்டு வரணும் அப்படிம்பார். அப்போ அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு அமைதியான நிலையில் ஒரு அமைதியான மனசை ஒருமைப்படுத்தி கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. தியானம் தெரிஞ்சவங்க, தவம் தெரிஞ்சவங்க தவம் செய்யுங்க. மற்றவங்க கொஞ்சம் நேரம் மனசை ஒருமைப்படுத்தி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து ஒரு காலம் போட்டுக்கோங்க. 1, 2, 3ன்னு ஒரு இது. அப்புறம் யார் மேலே நம்ம கோபம் வரும் அப்படின்னு ஒரு காலம். பொதுவாக யார் மேலே வரும்னு பார்த்தோம்னா, கணவனுக்கு மனைவி மேலே வரும். முதல் நாட்களே அவங்க தான். கணவனுக்கு மனைவி மேலே வரும், மனைவிக்கு கணவன் மேலே கோபம் வரும். அவங்கள முதல்ல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் யார் வருஷப்படுத்திக்கிடுங்க. உங்களுக்கு அதிக கோபம் யார் மேலே இருக்குது, நண்பனாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். யார் மேலே கோபமோ அதை வரிசைப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு அவங்க முதல்ல பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க உறவு முறையை எழுதிக்கோங்க. அப்புறம் சங்கல்பம்னு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு கோபமாக இருக்குது அப்படின்னா, மனசை ஒரு நிலைப்படுத்தி உட்காந்துக்கிட்டு அவங்க உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லி அவங்கள வாழ்த்துங்க. நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்த்துங்க. அவங்க உங்களுக்கு கடுமையான கெடுதல் பண்ணியிருக்கலாம், பேசக்கூடாத வார்த்தைகள் பேசியிருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம ஒருநிலைப்படுத்தி முதல்ல வந்து வாழ்த்துறோம். வாழ்த்தும் போது எல்லாத்துக்கும் முதல்ல வாழ்த்த முடியாது. மனசு ஒன்றாது. இந்த மனுஷன் என்னெல்லாம் பேசியிருக்காரு, இவரை போய் நம்ம வாழ்த்தணுமா நல்லாருன்னு அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனாலும் நீங்கள் நான் வாய் அளவிலாவது நீங்கள் வாழ்த்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை, காலையில் ஒரு 25 தடவை, சாயங்காலம் ஒரு 25 தடவைன்னு ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. சும்மா இருக்கிற நேரத்துலேயும் நினச்சிக்கிட்டு வாழ்த்திக்கலாம். இப்படியே நீங்கள் ஒரு 10 நாள் வாழ்த்துனீங்கன்னா அவங்க மேலே இருக்க கோபம் தன்னை அறியாமல் குறையும். நமக்கு கண்டிப்பாக குறையும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருக்கேன். செஞ்சு பாருங்கள், அது குறையும். சரி, இவங்க வந்து நமக்கு ஒரு அளவு செட் ஆகிட்டு அப்படின்னா அடுத்த ஆள்கிட்ட போங்க. அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டு அதை வாழ்த்துங்க. இப்போ இப்படியே நம்ம வாழ்த்திக்கிட்டு இந்த மனசில் நினச்சி வாழ்த்தும் போது நமக்கு பிரச்சனைகள் இருக்கவங்கள்ட்ட இருந்து நம்ம பிரச்சனைகள் தீரும் இல்லைன்னு தள்ளி வைக்கப்படும். அப்பா அம்மா தாத்தா ஆச்சி அண்ணன் தம்பி பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை பார்க்கவங்க இப்படி எல்லாருமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் டீச்சர்ஸ் இப்படி எல்லாத்தையுமே நினச்சி வாழ்த்தலாம். வாழ்த்தும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த சங்கல்பம் போடணும். இனிமேல் நான் வந்து இவங்க மேலே கோவப்பட மாட்டேன், இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க மேலே அன்பாக இருப்பேன், அவங்க என்ன சொன்னாலும் நான் கோவத்தில் எடுத்துக்கிட மாட்டேன், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யும்போது இந்த அலை இயக்கமானது அங்கே போய் தினமும் மோதிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவரை நினைக்கும் போது எல்லாம் அலை தானே. அப்போ போய் மோதிக்கிட்டே இருக்கும்போது அவர் மனசு அவரை அறியாமல் நம்ம மேலே ஒரு பிரியத்தை கொண்டு வரும். இவங்க மேலேயே நம்ம கோவப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். கோவத்தை குறைக்கும். இப்போ ஆஃபீஸில் வந்து நம்ம கூட வேலை பார்க்கவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப இதாக இருக்குது, மேனேஜரோ கூட வேலை பார்க்கவங்களோ யாரோ, நீங்கள் அவரை நினச்சி வாழ்த்திக்கிட்டே இருங்க. வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது ஒன்று அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருப்பார்.
திட்டமாட்டார், தேவையில்லாத சண்டைகள் வராது. இல்லை ஒன்று அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும், இல்லைன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். காலம் வந்து நம்மளை தள்ளி கூட்டிகிட்டு போயிடும். அது அப்படி ஒரு அலையக்கம் நம்ம இதில் இருக்குது. அதை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிடணும். இப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு கோபம் வந்து நம்மளை விட்டு போயிடும். நம்மளை விட்டு கோபம் போயிட்டு அப்படின்னா மனசு வந்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிரும். இப்போ நம்மகிட்ட அது இல்லைங்கும்போது எதிராளி வந்து நமக்கு கொடுத்தாலும் நமக்கு கோபம் வராது. நம்ம தான் அவரை வாழ்த்திக்கிட்டு இருக்கோமே, அவர் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வந்துடும். அவருக்கும் நம்ம வாழ்த்த அந்த ஏதாவது சொல்லணுங்கிற எண்ணம் நம்மளை பார்த்தாலும் அவருக்கு வராது. இப்படியான ஒரு சிறந்த பயிற்சியை நமக்கு வேதாத்திரி மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் இருக்க துன்பங்கள், துயரங்கள், இந்த போர்கள், 3 உலகப் போர் நடந்துட்டு, 2 உலகப் போர் நடந்துட்டு, இப்போ 3வது உலகப் போர் இப்போ வரப்போகுதுங்கிற நிலைமையில் இப்போ காலம் போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஆசைகள், ஆசையினால் ஏற்படுற கோபங்கள், இதில் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும். இப்போ எல்கேஜி படிக்க பையன் சொல்லுதான், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறான். அவனுக்கு ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னே தெரியாது. அப்படி தான் இருக்குது இப்போ காலம். அப்போது நம்ம வந்து இந்த இதை பயன்படுத்தி கோபத்தை வந்து நம்ம வீட்டில் நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம வந்து குடும்பத்தில் சரி பண்ணிடலாம், சுற்றுப்புறத்தை சரி பண்ண முடியும். பிள்ளைகளை ஒரு அமைதியான சூழ்நிலையில் நம்ம வளர்க்குறதுக்கு, கொண்டு போகிறதுக்கு, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நாம் வந்து நம்முடைய கோபத்தை அறவே ஒழிக்கணும். நம்ம உடலையும் நம்ம பாதுகாத்துக்கிடணும். நம்ம ஆரோக்கியமாக வாழணும். நம்ம வாழுங்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.